என் செல்ல குழந்தையே, இன்னும் 7 நாட்களில் ஒருவருக்கு நினைவு அஞ்சலி நீ செலுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அம்மா பிரத்யங்கரா, தினமும் ஒரு முறையாவது உன் வார்த்தையை கேட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து அங்கும் இங்குமாக இருந்த மன உளைச்சலை எல்லாம் தீர்த்திட உன்னை தேடி வந்தால் நீ என்னவென்றால் நினைவு அஞ்சலி செலுத்தப் போகிறாய் என்று சொல்கிறாயே. ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளும் கஷ்டமும் போதாதா? இனியும் நான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்படி என்ன நினைத்துதான் என் வாழ்க்கையை இது போன்று நீ மாற்ற நினைக்கிறாய் என்று என் பிள்ளை கேட்கிறாயல்லவா? நிச்சயமாக உனக்காக இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்கின்ற உண்மையை நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீ ஒருவருக்கு நினைவு அஞ்சலி சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என் குழந்தையே, யார் என்று உனக்கு நான் துல்லியமாகவே சொல்லிவிடுகின்றேன். யார் வருகிறார், இவருக்கு எதனால் இது வரப்போகிறது, இவர் எதற்காக இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறார் என்பதனை உனக்கு உன் அம்மா நான் தெளிவாக விளக்கி விடுகின்றேன். என் குழந்தையே, இது எதிரிக்குத்தான் என்பதை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். சரி, எதிரிக்குத்தானே நடக்கிறது என்று நினைத்து நீ விட்டு விடுவாயானால் இவை நாளை உன் வாழ்க்கையிலும் திரும்பிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து விடாதே. நாளை இவையெல்லாம் உனக்கும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் இன்று உன் எதிரிக்கு நடக்கும் பொழுது அதனை சற்று நீ கவனமாக தெரிந்து கொள். என் பிள்ளையே, எதிரிக்கு நடக்கின்ற விஷயம் அவர் என்ன செய்து நடக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட்டேனானால் நீ அது போன்ற தவறுகளை மீண்டும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் செய்ய மாட்டாயல்லவா? இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடத்த நீ அனுமதிக்க மாட்டாயல்லவா? உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதனை நீ சற்று கவனமாக தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். இந்த ஆபத்து நமக்கும் வந்துவிடக்கூடாதல்லவா? இந்த விஷயம் நம் வாழ்க்கையிலும் பாதிப்பை கொடுத்து விடக்கூடாதல்லவா? அதனால் இதனை எப்பொழுதுமே நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி தர வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி நீ கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழு மனதோடு ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு இந்த வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் என்றுதான் நாம் எண்ணுகிறோம் அல்லவா? என் குழந்தையே, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை தூக்கி சுமக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய எதிரியினுடைய நிலைமை உனக்கு தெரிந்திருந்தால் அதுபோன்று நீ நடந்து கொள்ள மாட்டாய். சரி, இன்று உன் எதிரிக்கு நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், முதலில் நீ செய்கின்ற தவறை நீ திருத்திக் கொள்வாய். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றது. ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து தருகின்றது. அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் தெளிவாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். நீ அங்கும் இங்குமாக இந்த வாழ்க்கையை தொலைக்க எண்ணி விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தவற விட்டு விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய தீய விஷயங்கள் தான் உன் கண் முன்னால் வந்து நிற்கும். அதைத்தான் என் பிள்ளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதுமே உன் அம்மா நான் தொடர்ந்து வரும் பொழுது நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன் தாயானவளுக்கு தெரியுமல்லவா என் பிள்ளையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, எதனால் என் குழந்தை இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, எதனால் என் பிள்ளைக்கு மட்டும் வாழ்க்கை இத்தனை துன்பத்தை கொடுக்கிறது என்று என் பிள்ளையினால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதைத்தான் உனக்கு நான் எப்பொழுதும்
முழுமையாக தந்திட உன் பிரத்யங்கரா எண்ணுகின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நான் தருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல மனமாற்றத்தோடு இருக்க எப்பொழுதுமே நீ கற்றுக்கொள். ஏனென்றால் உன் எதிரிக்கு நடக்கின்ற இந்த விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இவர்கள் அடைகின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ நிச்சயமாக இனிமேல் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்படி என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, ஒன்றை நீ சரியாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். என்னவென்றால், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் உன்னுடைய எதிரியினால் உனக்கு வந்தது. அவர்களினுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கிறது தெரியுமா? எந்நேரமும் அடுத்தவர்களை பற்றியே யோசிப்பது, எந்நேரமும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பது, எப்பொழுதும் யாருக்கு எந்த கெடுதலை செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பது. யாராவது சிரித்து விட்டால் போதும், இவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. இவர்கள் தலையே வெடித்து விடும் போல இவர்களுக்கு தோன்றும். நாம் மட்டும்தான் சிந்திக்க வேண்டும், நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வேறு யாரும் நம் முன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று எண்ணம் கொண்டவர்கள் அல்லவா? இது போன்ற எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கும் பொழுது இவர்களினுடைய வாழ்நாள் மிகவும் குறைவு. நீண்ட காலம் இவர்களால் வாழ்ந்துவிட முடியாது. என் குழந்தையே, இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் இவர்கள் மேலும் மேலும் பல இன்னல்களை சந்திப்பார்கள், மேலும் மேலும் பல சோதனைகளுக்கு ஆளாவார்கள். அது மட்டுமா, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றவர்களுக்கு தெய்வத்தின் மத்தியில் என்ன பெயர் கிடைக்கும் தெரியும் அல்லவா? தெய்வம் ஒருபோதும் இவர்களை என்னவென்று திரும்பி பார்க்க மாட்டார்கள். தெய்வம் ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் என்னவென்று உற்று நோக்கி பார்க்க மாட்டார்கள். இவர்கள் செய்வதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கட்டும். இவர்களினுடைய வாழ்க்கையை இவர்களை அழித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்று இவர்களை விட்டு ஒதுங்கத்தான் நினைக்கும் தெய்வம் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் இது போன்ற எண்ணம் கொண்டு, இது போன்ற செயல்கள் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முதலில் தயாராக இருக்க வேண்டும். உன் பிரத்யங்கரா எப்பொழுதுமே உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். யாரையும் அழிக்கவோ, யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நடத்தவோ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நமக்கு நம் வாழ்க்கையை பற்றிய பிரச்சனைகளை இங்கு ஆயிரம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையே நம்மால் சமாளிக்க முடியாமல் திணறி தவிக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி யோசித்து நாம் இங்கே எதை சாதிக்கப் போகின்றோம்? நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்தாலே இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியபடி கொஞ்சமாவது சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் நாம் கவலைகளோடு இருந்து கொண்டிருந்தோமானால், மற்றவர்களை பற்றி அதிகமாக சிந்தித்து நம் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோமானால், அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன் அம்மா நான் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை முழுமையாக தேடி வர வேண்டும். உன்னை மனநிறைவோடு எப்பொழுதும் தொடர்ந்து வர வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நாம் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கும். அது உன் எதிரிக்கானாலும் சரி, அது உனக்கானாலும் சரி. அதனால் எப்பொழுதுமே ஆடும்போது சற்று பார்த்துத்தான் ஆட வேண்டும். இன்னொருவர் வாழ்க்கையை நம்மால் அழிக்கிறோம் என்றால், இன்னொருவருக்கு கஷ்டத்தை நாம் உருவாக்குகிறோம் என்றால், இன்னொருவரின் வாழ்க்கையில் மிக பெரிய இன்னல்களை நாம் கொடுக்கிறோம் என்றால், நிச்சயமாக என் குழந்தை, அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரிடியை ஒரு நாள் உன் தலையில் இறக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
மிகப்பெரிய கஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட அதிகமாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய எதிரியினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுதுமே அடுத்தவர்களை அழிக்கவும், அடுத்தவர்கள் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்க்கவும், அடுத்தவர்கள் பற்றிய சிந்தனைகளை கொண்டும் இருப்பதனால் இவர்களுக்கு மனநோய் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இவர்கள் தாக்கு பிடிப்பார்கள் என்று இந்த பிரத்யங்கராவிற்கு தோன்றவில்லை. ஏனென்றால் இவர்கள் மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு கெடுதலைத்தான் செய்ய எண்ணுகிறார்கள். மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கத்தான் நினைக்கிறார்கள். இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட்டோமானால் இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையையும் அழித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வர எவ்வளவோ பாடங்களை கற்றுக் கொடுத்தும், எவ்வளவோ விஷயங்களை இவர்கள் முன்னால் நடத்தியும் இவர்கள் அதிலிருந்து திருந்தவில்லை. அதற்கு மாறாக இவர்கள் மேலும் மேலும் பல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மேலும் மேலும் பல சோதனைகளைத்தான் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்நேரமும் மற்றவர்களின் வாழ்க்கையில் இடைஞ்சல்களைத்தான் இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல், உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உன்னை தொடர்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? தேவையில்லாத மனக்குழப்பத்தோடும் தேவையில்லாத எண்ணங்களோடும் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் முதலில் மனது அழுக்கடையும். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை அழுக்கடையும். அதன் பிறகு உன்னுடைய உயிரும் அழுக்கடைந்து போய் இங்கு இருக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதையெல்லாமோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும். எதையெல்லாமோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் போதும். இது போன்று உன் எதிரிக்கு நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டிய நிலை வருகிறது எனும் பொழுது இதனை கண்டு என் பிள்ளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, இவர்களைப் போல எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் மாறிவிடக்கூடாது என்று, இவர்களைப் போல நாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது என்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த தீமைகள் அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரத்தை கூட்டி வந்து விட்டது. இப்பொழுதாவது திருந்துவார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக அப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை உருவாக்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து நாம் நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை அத்தனையையும் எதிர்கொண்டால் போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் பிரத்யங்கரா நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிந்து விட்டதா? உன் அம்மா நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொன்ன விஷயம் என்னவென்று உனக்கு தெரிகின்றதா? இதையெல்லாமும் இனியும் என் பிள்ளை நீ உணரத் தொடங்கு. இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய சோதனைகளும் எப்பொழுதுமே வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் இனி உன்னை தொடரட்டும். அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நிறைவாக நடத்தி தரட்டும். என் பிள்ளையே, அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர்களை போய் சேரும் என்று சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு. உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைந்திடு. அது போதும். அதுவே உன்னை எப்பொழுதும்
நிரந்தரமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் என்னுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.